எங்கள் ஊர் பக்கம் உள்ள உப்பிலியப்பன் கோவிலை தென்னக திருப்பதி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த கோவில் வந்து யூரோப் திருப்பதி. ஏன்னா இந்த யூரோப் காண்டினென்ட்லேயே இதே மாதிரி ஒரு பாலாஜி டெம்பிள் வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கேயும் பாலாஜி வந்து திருப்பதி கோவிலில் எழுந்தருளி இருக்கிற மாதிரியே தான் இருப்பார். இங்கிலாண்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு முறையாச்சும் இந்த கோவிலை வந்து பாருங்கள். இங்கேயும் பிரசாதம் வந்து லட்டு தான். உண்மையை சொல்லணுன்னா திருப்பதி லட்டை விட இந்த லட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து இந்த லட்டை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கோவிலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் நம்ம கும்பிட்ற எல்லா சாமியுமே வந்து இங்கே வந்து நம்ம கும்பிட்டுட்டு போயிடலாம். சிவன், ஐயப்பன், சாய்பாபா, எனக்கு தெரிஞ்சு வராகி அம்மன் மட்டும்தான் இல்லை, நவகிரகங்கள் கூட இருக்குது. முருகர், விநாயகர் எல்லாத்துக்குமே தனித்தனி சன்னதி இருக்கும். பெருமாள் கூட வந்து மகாலட்சுமியும் ஆஞ்சநேயரும் மட்டும் மேலே வந்து உள்ள சாமி கூட இருப்பாங்க. மற்றபடி எல்லாமே தனித்தனியாக எல்லாத்துக்குமே சன்னதி இருக்கும். நாங்கள் மாமனாருக்கு திதி கொடுக்கறதுக்காக அன்றைக்கி கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரியே என்னெல்லாம் காய்கறி கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போயிருந்தோம். திதி கொடுக்கறதுக்கு 51 பவுண்ட் வந்து கோவிலில் பணம் கட்டினா போதும், எல்லாமே செஞ்சுருவாங்க. ஸோ திதி கொடுத்து முடிச்சுட்டு அதில் உள்ள எள்ளு தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் 6 குளத்தில் போட சொல்லுவாங்க. இங்கே ராமர் பாதம் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே வச்சுருக்காங்க. ஸோ அதில் கொண்டு போய் ஊற்றிட்டு ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்தளவுக்கு பர்த்டே, வெட்டிங் டே இதுக்கெல்லாம் கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட முன்னோர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் சிலரால் கொடுக்க முடியாது, கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களால கொடுக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம முன்னோர்களை நினச்சி அன்றைக்கி ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துக்க வேண்டியதான். கொடுக்க வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்புவேன்.